வணக்கம். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல அத்திவரதர் தேர் திருவிழா. தேர் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. கோவில் புளியோதரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சாதம் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அது கூடவே நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருங்க. வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருள் தனியா 1 கைப்பிடி அளவு, 7 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. அது கூடவே நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நார்லாம் இல்லாமல் புளியை சேர்த்து வறுத்துப்போம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் திருவல் போட்டு வறுத்துக்கங்க. பொன்னிறமாக வரட்டுங்க. பெருங்காயத்தூள், மஞ்சப்பொடி போட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாயில் இருக்கிற சூடே போதுங்க. இது ஆறின பிறகு மிக்சி ஜாரில் கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம் வாங்க. கடாய் வச்சுருவோம். நல்லெண்ணெய் விட்டுடுங்க. கடுகு சேர்த்துருங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. முந்திரி, வேர்க்கடலை பொன்னிறமாக வரட்டுங்க. பச்சை கறிவேப்பிலை போட்ட உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வடித்து வச்ச சாதத்தை போட்டுடுவோம். பொடி பண்ணி வச்சுருக்க புளி சாத பொடியை சேர்த்துருவாங்க. நல்லா கலந்து கொடுத்து இறக்குனா கம்ம கம்மன்னு புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க. கோவில் புளியோதரை இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.